ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அர்ஜுன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 4x4 கியூப் எப்படி சேர்க்குறதுன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ அவருக்காகவே இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிறோம். ஆனால் நம்ம இந்த வாட்டி நம்ம டாப் பிளான் ஃபஸ்ட் லேயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலான்னு பார்க்குற போது 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குற போது நான் உங்களுக்கு நான் லேயர் பை லேயராக சொல்லிக் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம எபிசோட் 1ல் ஃபஸ்ட் லேயர் அண்ட் டாப் லேயர் சொல்லிக் கொடுக்க போகிறோம். வாங்க நம்ம கற்றுக்கலாம். முதல்ல நம்மளுக்கு எப்பயுமே இந்த மாதிரி 4x கியூபில் சென்டர் பீஸே இருக்காது. சென்டர் பீஸில் பார்த்தீங்களா, இப்போ எனக்கு அலைஞ்சிருந்துன்னா கூட சென்டர் பீஸை வச்சு கண்டுபிடிச்சிப்பேன். இப்போது 3, 5 கியூப்லலாம் சென்டர் பீஸை வச்சு நான் கண்டுபிடிச்சிப்பேன். ஆனால் இதில் சென்டர் பீஸே கிடையாது. ஒயிட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி டிசைன் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ எப்பயுமே ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்ட்டு எப்பயுமே இன்னொரு கியூபை வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா கன்ஃபியூஷனே இருக்காது. மேலே ஒயிட்டு, இங்கே ரெட்டு, இந்த சைடு ப்ளூ, இந்த சைடு ஆரேஞ்ச், இந்த சைடு க்ரீன், அடியில் எல்லோ. இந்த மாதிரி நம்மளுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எப்பயுமே பக்கத்தில் ஒரு கியூப் வச்சுட்டு சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்குமே நம்ம ஈவன் கியூப் சேர்க்குற மாதிரி. எக்ஸாம்பிள் 2, 4, 6 கியூப்லாம் ஒரு ஈவன் கியூப் தானே ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கியூப்பு இல்லை, நீங்கள் சென்டர் பீஸ் இல்லாத கியூப்னு கூட அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல எனக்கு இங்கே ஒரு பீஸ் இருக்குது. நான் எப்படி மேலே ஏற்றிட்டேன்னா இங்கே இருக்க பீஸ் இது அப்படியே அந்த சைடு போயிடும். ஸோ என்ன பண்ணுறேன்னா முதல்ல நம்ம இந்த பீஸை இந்த சைடு வர வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான பீஸை இங்கே சேர்த்துட்டோன்னா அது சேர்ந்துடும். அடுத்து நம்ம இந்த பீஸை நார்மல் எடுத்து கொண்டு பண்ணலாம். இது நம்ம இப்படி ஏற்றி பார்த்தோன்னா ஆல்ரெடி சேர்ந்துருக்க பீஸ்க்கு தான் போய் சேர்த்தேன். ஸோ நம்ம இப்படி தள்ளிட்டோன்னா கரெக்டாக வந்துருக்குமா பாருங்கள், கரெக்டாக வருது. இப்போ என்ன பண்ணுறீங்க, அதே பீஸை ரைட் சைடு இறக்கி நம்ம பீஸை சேர்த்துட்டு இப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு சென்டர் பீஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா கார்னர் எப்படி சேர்க்குறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இங்கே ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. இது என்ன பண்ணுறோன்னா நம்ம ப்ளூ சைடு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த சைடு ப்ளூன்றதுனால என்ன பண்ணுறோன்னா இது இப்படியே இந்த லெஃப்ட் சைடு ஒளிய வச்சுட்டு ரைட் சைடு இறக்கி ஒளிச்சது சேர்த்துட்டு மேலே ஏற்றிடலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு இங்கே ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம இதை அதே எடுத்து கொண்டு வந்துட்டு இது என்ன பண்ணுறோன்னா நம்ம வேறு எங்கேயாவது வச்சு பண்ணலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் சேர்ந்துருக்க இடத்துல தானே இதுவும் கண்டினியூ ஆகுது. அதனால நம்ம வேறு இடத்துல வச்சு முதல்ல நம்ம லெஃப்ட் சைடில் இருக்க செகண்ட் பீஸை 2 இறக்கி அதுக்கு கீழே 2 முறை சுற்றினோன்னா பீஸ் ரெடி ஆகிதா. அடுத்தது நான் இப்போ இந்த ஃபார்முலா போடுறேன். லெஃப்ட் சைடு ஒழிக்கிறேன், ரைட் சைடில் செகண்ட் பீஸ் இறக்குறேன், ஒழிச்சது சேர்த்துட்டு மேலே ஏற்றிடுறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு இங்கே ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. இது ரெட் கலர் பீஸு. அப்போனா நம்மளுக்கு இந்த சைடு தான் இருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னா இங்கே இருக்கா. ஸோ இதை ரைட் சைடு ஒழிக்கிறேன், லெஃப்ட் சைடு செகண்ட் பீஸ் இறக்கி ஒழிச்சது சேர்த்துட்டு மேலே ஏற்றிடுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. இது ஆரேஞ்ச் வித் க்ரீன். இது ப்ளூனா அப்படியே பேக் சைடு ஆரேஞ்ச் பாருங்கள், பேக் சைடு ஆரேஞ்ச் தான். ஸோ இந்த சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகுதா. ஸோ லெஃப்ட் சைடு ஒளிய வச்சுட்டு ரைட் சைடு இறக்கிட்டு ஒளிச்சதை சேர்த்துட்டு மேலே ஏற்றிடலாம். எனக்கு இங்கே ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. இது என்னதுன்னா க்ரீன் பீஸ். ஸோ இதை லெஃப்ட் சைடில் ஒளிய வச்சுட்டு அடுத்தது நம்ம ரைட் சைடு இறக்கிட்டு ஒளிச்சதை சேர்த்துட்டு மேலே ஏற்றிடலாம். நெக்ஸ்ட்டு பீஸ் எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. அப்படின்னா இதை என்ன பண்ணுன்னா ரைட் சைடில் ஒளிய வச்சுட்டு லெஃப்ட் சைடு இறக்கிட்டு ஒளிச்சதை சேர்த்துட்டு மேலே ஏற்றிடலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு இன்னொரு க்ரீன் பீஸ் கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு ஆல்ரெடி இங்கே சேர்ந்ததுனால நான் இந்த சைடு வச்சு பண்ணுறேன். இப்போ ரைட் சைடு செகண்ட் பீஸ் இறக்குற 2 முறை யூட்டர்ன் போகிறேன். கரெக்டாக வந்தது. இதை மேலே ஏற்றிடலாம். அடுத்தது நம்ம இந்த சைடு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா. ஸோ இதை நான் ரைட் சைடு ஒழிக்கிறேன், லெஃப்ட் சைடு செகண்ட் பீஸ் இறக்குறேன், ஒழிச்சதை சேர்த்துட்டு மேலே ஏற்றிடுறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு இங்கே ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த சைடு ப்ளூ இருக்குன்னா இந்த சைடு எனக்கு ஆரஞ்சு இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் இப்படி வச்சுக்கிட்டா எனக்கு கரெக்டாக இருக்குமா. இப்போ இங்கே போகிற மாதிரி. ஸோ இதை ரைட் சைடு ஒளிய வச்சுட்டு லெஃப்ட் சைடு இறக்கிட்டு ஒழிச்சது சேர்த்துட்டு மேலே ஏற்றிட்டு இதை அதே ப்ளேஸ்க்கு சேர்த்துடலாம். இப்போது நம்மளுக்கு இங்கே ஒரு பீஸ் கிடச்சிருக்கா. இது என்ன பண்ணுறோன்னா ரைட் சைடு இறக்கிட்டு
ரைட் சைடே ஒரு வாட்டி கீழே தள்ளிட்டு மேலே ஏற்றினோன்னா பீஸ் சரியாயிதா. இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே சேர்க்கணுமா, இதை லெஃப்ட் சைடு ஒளிய வச்சுட்டு ரைட் சைடு இறக்கி ஒளிச்சு சேர்த்துட்டு மேலே ஏற்றிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு பீஸ் கிடச்சிருக்கா. இது வந்து இங்கே சேரணுன்றதுனால நம்ம இது எந்த சைடு வர வச்சுட்டு இதை லெஃப்ட் சைடு ஒளிய வச்சுட்டு ரைட் சைடு இறக்கிட்டு ஒளிச்சது சேர்த்துட்டு மேலே ஏற்றிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இங்கே ஒரு பீஸ் கிடச்சிருக்கா. ஸோ இது இந்த சைடு தலைகீழ இருக்கிறதுனால நான் லெஃப்ட் சைடு இறக்கிட்டு 2 முறை யூட்டன் போட்டோன்னா நம்மளுக்கு பீஸ் கரெக்டாக வந்துடுமா. நெக்ஸ்ட்டு இங்கே வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நான் லெஃப்ட் சைடு ஒழிக்கிறேன், ரைட் சைடு இறக்குறேன், ஒளிச்சது சேர்த்துட்டு மேலே ஏற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இங்கே ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. இது வந்து என்ன பண்ணணும்னா இங்கே சேர்க்கணும். இது வந்து நான் ரைட் சைடு ஒளிய வச்சுட்டு லெஃப்ட் சைடு இறக்கிட்டு ஒளிச்சதை சேர்த்துட்டு மேலே ஏற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் லேயர் சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எப்படி செகண்ட் லேயர் சேர்க்குறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இந்த எதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க. பாய்.